ஹே கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்த்துருவோமா? இஃப்தாருக்கு பண்ணது தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா காயல்பட்டினத்துலேயே ரொம்ப ஃபேமஸான கலரி கறி வச்சு மட்டன் கறி எடை பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அதில் வந்து நான் சிக்கனில் வந்து செஞ்சுருக்கேன். சிக்கன் கறியில் வந்து அந்த சிக்கன் பீசஸை மட்டும் எடுத்து நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு அது கூட 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு ஒரே ஒரு முட்டை சேர்த்து அந்த சிக்கன் மசாலாவையும் ஆட் பண்ணி நல்லா கையிலே பிசைஞ்சு விட்டுட்டேன். ஏன்னா இது நம்ம கையில் பிசைகிறப்ப தான் அந்த மசாலாலாம் கலந்து இந்த மாதிரி நல்லா அந்த மாவோடு சேர்ந்து நல்லா கலந்து வரும். ஸோ அதனால கையிலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது கூட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊறினா போதும். ஸோ அந்தளவுக்கு ஊற விட்டுட்டு இது கூட பொடியை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த மசாலாலேயும் உப்பு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு நான் சீசனிங் கொஞ்சோன்னு ஆட் பண்ணேன். சீசனிங் அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இந்த இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த சீசனிங் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் அதாவது முட்டை ஊற்றுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த பேட்டர் அளவுக்கு நீங்கள் கலந்து விட்டால் போதும். அது கூட கொஞ்சமாக மிளகாய் தூளும் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தவா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வானல் இதை வச்சு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா விட்டுட்டு இந்த மாதிரி அடை மாதிரி ஊற்றி நல்லா 2 பக்கமும் வேகிற அளவுக்கு நல்லா திருப்பி போட்டு அதை வந்து எடுத்துருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு தொட்டுக்க கெச்சப், மயோனீஸ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.